மிகவும் பிரியமானவர்களே, 29/7/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தை வருகிறேன். என் தேவனுடைய சுத்த கிருபையானது இவரை தாங்கி வழிநடத்தும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்ப நாசமோச வேலைக்கு விளைக்கிறவர்கள் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகலவிதமான நன்மையும் கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவன் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இவருடைய பிரச்சனை மாத்திரம் இவரோடு இருந்து இவருடைய வாழ்க்கையில் உயர்வை தரமுடிய ஆக்கிவிக்கிறேன். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவரே உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே உடைய அன்புக்குள் நிரப்பப்பட்டவராக இருக்கும்படி பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக அன்பு தகப்பனே, 29/7/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தை வருகிறேன். இந்திய தேசம் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறபடி கிருபை தேசத்திலிருந்து செயல்படுத்தமப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை இப்போ கொடுத்தோம். தேசத்திலே சமாதானம் உண்டாக்கும்படி செய்யுங்க, மகிழ்ச்சி உண்டாக்கும்படி செய்யுங்க. அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி நேற்று மீண்டும் என்று மாறாட்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப பங்காளரை ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வளரும்படி வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.